ஹே கைஸ், நான் உங்கள் ஸ்ரீனி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, சக்ஸஸ்னால் என்ன? ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். சக்ஸஸ்னால் என்ன நம்ம எல்லோரும் யோசிச்சிருப்போம். ஆனால் அதுக்கு யாருமே ஆன்சரை சிம்பிளாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு சக்ஸஸ்னால் வந்துட்டு மணி, ஒரு சிலருக்கு சக்ஸஸ்னால் ஸ்டேட்டஸு, ஒரு சில பேருக்கு வந்துட்டு சக்ஸஸ்னால் அதர்ஸை விட ஒரு படி கொஞ்சம் மேலே இருக்கிறது. ஸோ இப்படி மல்டிபிள் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் சக்ஸஸ் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா அதை சக்ஸஸாக பார்க்குறத விட ஒரு மைல் ஸ்டோனாக பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்றீங்க, அதை அடைஞ்சிட்டிங்க. இப்போ நீங்கள் அதை வந்து ஒரு சக்ஸஸாக கன்சிடர் பண்ணுறீங்க. அப்படி கன்சிடர் பண்ணும்போது ஒரு சில டைம் நம்ம வந்து லேசியாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம நினச்சதை நம்ம அடைஞ்சிட்டோம், ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக வரும். இட்ஸ் அ காமன் ஃபீல் தான். ரெஸ்ட் எடுக்கிறதோ இல்லை ரிலாக்ஸ் பண்ணுறதோ தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் மைண்ட் வந்துட்டு கொஞ்சம் சேச்சுரேட் ஆகும், ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்ச விஷயத்தை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா. ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறத தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் அதை அடைஞ்சிட்டிங்கன்னா, அது ஒரு மைல் ஸ்டோனாக, ஒரு மைல்கல்லாக நீங்கள் அது கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ அந்த ஒரு மைல்கல் அடைஞ்சிட்டா அடுத்த லெவல் ஒன்று இருக்கும். அந்த லெவலை அடையிறதுக்கு அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம். அப்படி போகும்போது தான் நம்மளே வந்துட்டு லெவலப் பண்ணிக்குவோம். ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஹானஸ்ட்டாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, டிசிப்ளினாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் நினச்சது ஒவ்வொன்றும் அடைய முடியும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஒன்ஸ் நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, அதை சக்ஸஸ்ன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, அப்போ ஒன்றே மட்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் சக்ஸஸாக கன்சிடர் பண்ணுறது அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி அவங்கள விட கொஞ்சம் மேலே இருக்கமா அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனை வச்சு தான் நீங்கள் சக்ஸஸ்ன்றதை டிசைட் பண்ணுறீங்கன்னா, அதை மட்டும் கொஞ்சம் தூக்கி தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியது அடுத்தவங்கள இல்லை, நேற்றைய உங்களை தான் கம்பேர் பண்ணணும். நேற்றை விட நான் இன்றைக்கி பெட்டராக பண்ணி இன்றைக்கி நான் இது ஜெயிச்சிருக்கேனா அப்படிங்கிறத மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ அவங்கள விட நான் கொஞ்சம் சூப்பராக பண்ணி பெட்டராக பண்ணி எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஒரு ஹெல்த்தி கம்பேரிசன் இருக்கிறது என்றைக்குமே நல்லது தான். பட் அவன் பண்ணிடக்கூடாது, நான் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை தவிர்த்துருங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் தான். ஸோ வெற்றி நிச்சயம்.